Hi friends, welcome back to Shoba and Craft. இப்போ நம்ம வந்து ஹார்ட் ஷேப் பவுலுக்கு வந்து செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். பேஸ் வந்து முடிச்சிட்டோம். ஹார்ட் ஷேப் பேஸ் கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயர் வந்து உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பவுலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இப்போது ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். ஸோ ஹார்ட் ஷேப் வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துருக்கிறேன். ரன்னிங் ஒயர் வச்சு நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து இதில் ஏணிப்படி முடிச்சு தான் போட போகிறேன். இதுதான் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து நம்ம இந்த ரன்னிங் ஒயர் வந்து சின்ன ஒரு பிட் ஒயர் விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் போதும். இந்த சின்ன ஒயர் வந்து நம்ம சொருக்க தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து சின்ன அளவு நான் விட்டுட்டு இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து சுற்றி பின்னிட்டே வரணும். இதில் வந்து கார்னர் டேர்ன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே ஒரு கார்னர் இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணது அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா அந்த வி மாதிரி வரும். அடியில் ஒரு வி வரும், அந்த இடத்துல ஒரு கார்னர் வரும். நம்ம அங்கே ஒரு நாட் போடும்போது ஒரு முக்கோண ஷேப் வரும். அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்படி பின்னிக்கிட்டே வரும்போது அந்த பவுலோட மேலே வந்து ரெண்டு பக்கம் வந்து உங்களுக்கு அந்த யூ மாதிரி ஒன்று வரும். ஸோ அங்கேயே வந்து ஒரு கார்னர் ஒன்றும் இல்லை 4 கார்னர் கிட்ட வரும். ஸோ அங்கேயே நம்ம வந்து பின்னணும். அப்படியே பின்னிட்டே வரும்போது நீங்கள் பார்த்துட்டே வாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ஒரு லைன் ஃபுல்லாக பின்னுற அளவுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். அப்போ உங்களுக்கு பேஸில் வந்து இந்த ஸ்டார்டிங் ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டு வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு அடுத்த லைன் வந்து அது கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப் வந்துருச்சு பாருங்கள். அந்த ஹார்ட் ஷேப்பில் அடியில் இருக்கும் பார்த்தீங்களா, பெரிய வி ஷேப் இது. அந்த வீக்கு வந்து இப்போ நம்ம பின்ன போகிறோம். இது முடிச்சிட்டோம். இப்போ அந்த வீயில் இருக்கிற அந்த ஒயர் எடுத்து பின்ன போகிறோம். பார்த்தீங்கன்னா எப்போவுமே போடுற மாதிரி ஒரு நார்மல் பாக்ஸ் நாட்டு தான் போட போகிறோம். ஸோ நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாட்டு சேர்ந்து வரும். உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள். ஸோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அந்த கார்னர் வரும்போது டைட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப்பு வந்து ஃபுல்லாக நல்லா கிளியராக தெரியும். கொஞ்சம் லூஸாக போட்டிங்கன்னா அந்த ஷேப் கிடைக்காதனால எங்கெங்கே கார்னர் வருதோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல. ஸோ அந்த கார்னர் பின்னிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா 3 நாட்டு சேர்ந்தா போல் வரும். அப்படியே தொடர்ந்து இந்த பக்கம் பின்னிட்டே வரும். நம்ம இப்போது இது பார்த்தீங்கன்னா மினி சைஸ் ஹார்ட் ஷேப் பவுல் இது. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்மளோட ஒரு உள்ளங்கை சைஸ் தான் இருக்கும். பார்க்க பெருசாக தெரிஞ்சாலும் நான் உள்ளங்கை வச்சு கை வச்சு காமிச்சிருப்பேன் இல்லையா, அது உள்ளங்கை சைஸ் தான் இருக்குது. மினி சைஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் இப்போ பின்னிட்டே வந்துட்டோம். ஸோ ரெட் கலர் ஒயர் நான் போட்டதுனால உங்களுக்கு அந்த கார்னர் டேர்ன் பண்ணும்போது பார்க்க கிளியராக தெரியும். ஸோ நான் டபுள் கலர் எடுத்ததே அதுக்கு தான். அப்போ உங்களுக்கு நம்ம எங்கெங்கே டேர்ன் பண்ணுறோமோ அது கிளியராக தெரியும். இது நீங்கள் வந்து ஒரு 4 இல்லைனா 5 லைன் போட்டுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ஒயர் ஷார்ட்டேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அந்த பக்கத்தில் நீளமாக இருக்கிற ஒயர் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் கலர் ஒயர் அளவு எவ்வளோன்னு பார்த்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கெங்கே ஷார்ட்டேஜ் இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் வந்து அந்த நாட்டுக்குள்ளே அந்த ஒயரை விட்டு சொருகி விட்டு டைட் பண்ணிக்கோங்க. எங்கே நமக்கு அந்த ஷார்ட்டேஜ் வரும்னா நம்ம வந்து பேஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை இங்கே வந்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். இது வந்து அந்த குட்டி வி வரும் பார்த்தீங்களா, ஹார்ட் ஷேப்பில் மேலே குட்டி வி, அங்கே தான் அது. ஸோ எப்பவும் போல் பக்கத்தில் இருக்கிற அந்த ஒயரையும் இந்த ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போடும்போது நடுவில் இந்த மாதிரி ஒரு நாட் வரும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு அந்த வி ஷேப் வந்து நல்லா எடுத்து காமிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து டைட்டாக பின்னிக்கோங்க. அதே போல் நம்ம சொல்லியிருந்த மாதிரி எங்கே ஷார்ட்டேஜ் வரும்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் போடும்போது நம்ம ஒரு 5 லைன் போட்டதுக்கப்புறமா மேலே வந்து தொடர்ந்து ஒரு 7 லைன் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லைன் பார்த்தீங்கன்னா நம்ம 4 நாட்டு விட்டுட்டு ஸ்டாப் பண்ணிப்போம் இல்லையா, அந்த மேலே போகிற அந்த லைன் மட்டும் நம்ம பின்னதுனால அங்கே மட்டும்தான் உங்களுக்கு ஒயர் ஷார்ட்டேஜ் வரும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் லைன் பின்னிட்டே வரீங்க, ஹைட் வேணும்னா நீங்கள் ஷார்ட்டேஜ் வர அந்த இடத்துல மட்டும் ஒயர் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எல்லா சைடும் ஒயரோட அளவு சரியாக இருக்கும். நீங்கள் பின்னும்போது உங்களுக்கு அது புரியும். ஏன்னா நம்ம அந்த மேலே மட்டும் எக்ஸ்ட்ரா லைன் பின்னிட்டு வர பாருங்க,
அங்கே மட்டும் ஷார்ட்டேஜ் வரும். இப்போ நம்ம நடுவில் இருக்கிற அந்த வீயும் பின்னிட்டோம். ஸோ இப்போ இந்த பக்கத்துலேருந்து இங்கே ஒரு கார்னர் இருக்குது, இதையும் இப்போ நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். அதே தான் பக்கத்தில் இருக்கிற ஒயரை பிடிச்சி நம்ம டைட்டாக பின்னிட்டே வந்தோன்னா அந்த பெண்ட் ஆகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப் கொடுக்கும். நம்ம கூடைக்கெல்லாம் பின்னும் பார்த்திங்களா, கார்னர் டேர்ன் பண்ணுறது சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரை எப்போ போல பின்னிட்டு வரும் பாருங்கள். அது பாருங்கள் முக்கோணம் மாதிரி கிடைக்குது இல்லையா, இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம ஃபுல்லாக பின்னுறது காமிச்சிருக்கிறோம். வேறு ஒன்றுமே இல்லை, நார்மலாக பின்னுற மாதிரியே பின்னிகிட்டே வர வேண்டியதுதான். ஸோ ஏணிப்படி முடிச்சு மட்டும் எப்படி போடுறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய வீடியோஸில் நான் ஏணிப்படி முடிச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா வீடியோஸ்லேயும் பண்ணியிருக்கிறேன். ஒன்று அப்படி தான் ரேர், ஒரு வீடியோவில் தான் வந்து நார்மலாக வந்து ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லா வீடியோஸ்லேயும் நான் வந்து ஏணிப்படி முடிச்சு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இன்னும் இந்த பக்கம் டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணி நம்ம அங்கே போகும்போது போய் ஏணிப்படி முடிச்சு போடுறது நான் காமிக்கிறேன். அதாவது ஏணிப்படி முடிச்சு வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த நாட்டில் தான் ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். அதாவது 2 முடிச்சும் ஒரே முடிச்சா முடியும். அதுதான் வந்து ஏணிப்படி முடிச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். லைன் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறோன்னு தெரியாது. இங்கே தான் நம்ம பண்ணணும். இந்த முடிச்சு மேலே தான் போட போகிறோம். இப்போ நான் முடிக்க போகிறேன், காமிக்கிறேன் எப்படி வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறதுன்னு. இப்போ நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு வந்து போட போகிறோம். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு இருக்கும் பார்த்திங்களா, அந்த நாட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து லூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன பிட் ஒயர் விட்டோம் பார்த்திங்களா, அது இப்போ நம்ம எடுத்து உள்பக்கமாக சொருகி விட்டுறலாம். அது சொருகிட்டு நீங்கள் போட்டிங்களா உங்களுக்கு வந்து அந்த குழப்பம் இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து விட்டு அந்த சின்ன பிட் ஒயர் எடுத்து அடிப்பகுதியில் எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து சொருகி விட்டுடுங்க. நம்ம இது வந்து சொருகி விட்டுட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அதனால தான் இப்போ நான் சொருகி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ரன்னிங் ஒயர் எடுத்து உள்பக்கமாக மடக்கி இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த கையில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒயரை வந்து கீழ்ப்பக்கமாக தள்ளி இந்த பக்கம் மேல் பக்கம் தள்ளினீங்கன்னா நாட்டு வந்து நல்லா லூஸ் ஆகிடும். அப்போ நம்ம இந்த கையில் பிடிச்சி வச்சுருக்கிற அந்த ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடணும். ஸோ இந்த மாதிரி லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பார்த்திங்களா, அந்த நாட்டில் தான் பண்ண போகிறோம். இப்போ நாட் பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடுச்சு. இப்போ மடக்கி வச்சு அந்த ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடணும். உங்களுக்காக நான் ஸ்லோவாகவே பண்ணி காமிக்கிறேன். இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு மேலே போகிற அந்த ரெட் கலர் ஒயர் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த லூப்புக்குள்ளே விடணும். உள்ளே விட்டோம் பார்த்திங்களா, அந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு நீங்கள் அந்த லூப் எடுத்து இந்த லூப்புக்கு மேலே நல்லா டைட்டாக அமுத்திட்டு மேல் பக்கமாகவும் இழுக்கணும். உள்பக்கம் ரன்னிங் ஒயரையும் இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரே நாட்டாக மாறிடும். இப்போ பாருங்கள் இழுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாட் மேலே இன்னொரு நாட்டு விழுந்திருக்கு. இது நல்லா அழுத்திட்டு நீங்கள் மேலே இழுத்து உள்பக்கம் ரன்னிங் ஒயர் இழுத்திங்கன்னா பார்க்கும்போது ஒரே நாட்டை மாதிரி தெரியும். இப்போ ஒரே நாட் மாதிரி ஆகிடும் பாருங்கள். ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடித்தோன்னே தெரியாது, ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை வந்து பக்கத்து ஒயர் வழியாக வெளியே கொண்டு வந்துடுங்க. அந்த ஒயர் வழியாக கொண்டாந்துட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒயர்லேருந்து இப்போ செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே நாட்டு போட்டு முடித்தோமோ அந்த ஒயரை தாண்டி ரன்னிங் ஒயரை கொண்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயர் மேலே இருந்து இப்போ நம்ம அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதே போல் நம்ம சுற்றி பண்ணிகிட்டே வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் பார்த்திங்களா, இந்த நாட்டில் தான் நம்ம அடுத்த ஏணிப்படி முடித்து போட போகிறோம். ஸோ இப்படி ஒவ்வொரு ஒயரும் ஏணிப்படி முடித்து பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு லைன் வந்து அடுத்தடுத்த நாட் மேலே ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கும்போது உள்பக்கம் பார்த்திங்கன்னா அந்த லைன் பார்த்திங்கன்னா சாய்வாக வரும். ஸோ லேடர் முடிச்சுட்டு சொல்லுவாங்க தமிழில், ஏணிப்படி முடிச்சு அதுதான். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிட்டோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 5 லைன் நான் போட்டுக்கிறேன். ஆர்ட் ஷேப் நல்லா அழகாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரன்னிங் ஒயர் நான் கட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இது எல்லாமே வந்து உள்பக்கமாக மடித்து விடணும். எவ்வளோ அழகாக ஆர்ட் ஷேப் வந்திருக்கு பாருங்கள். ஸோ நான் பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தது எதுக்குன்னா உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் என்னென்ன நாட்டு லைன்ஸ் எல்லாமே புரியும். அதனால தான் இப்படி போட்டிருக்கிறேன். ஃபுல் ரேட்டு போட்டாலும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாமே எடுத்து அந்தந்த நாட்டு கீழே வந்து அப்படியே ஒரு 3 நாட்டுக்குள்ளே உள்பக்கமாக சொருகி விட்டுடுங்க.
நான் அது போல் ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொருகி முடிச்சிட்டோம். அழகான ஒரு ஹார்ட் ஷேப் பவுல் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வந்து உள்ளங்கை சைஸ் தான், இது மினி ஹார்ட் ஷேப் பவுல். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்த்துருப்பேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி பார்ட்டாக போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டும் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.